வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றேன். முதல் விதி, நான் சொல்லுகின்ற முதல் விதி, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும். ரொம்ப சிம்பிள். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நீங்கள் பயத்தை தேடுகிறீர்களா, பயம் உங்களை தேடும். நீங்கள் மரணத்தை தேடுகிறீர்களா, மரணம் உங்களை தேடும். கீழே விழுந்துருவீங்க. உங்கள் மனம் மிக மிக பலமானது. பிரபஞ்சத்தோடு அது கனெக்டட். இது நான் சொல்லுவது சத்தியம். இது சயின்ஸ். இது ஒன்னும் நம்பிக்கையின் பார்ப்பட்டு நான் சொல்லல, இது சயின்ஸ். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீடுகளில் போய் உங்களுடைய மனதளவில் ஆழத்தில் நீங்கள் எந்த உயரத்தை எட்ட விரும்புகிறீர்களோ அந்த உயரத்தில் உட்கார்ந்து இருப்பது போல் காட்சி செய்து பாருங்கள், பார்ப்போம். வரவே வராது. திட்டம் இருந்தா வரும், டிட்டர்மினேஷன் இருந்தா வரும். பல நேரங்களில் நமக்கு வேல்யூ பண்ணவே தெரியறதில்லை. வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா பிரபஞ்ச ரகசியம் நமக்கு புரியும். நான் கடலூர் வந்துட்டு இருந்தேன், பர்ஸை தொலைச்சிட்டேன். நான் இளஞ்செல்வி மேடம் கிட்ட வந்து சொல்றேன், மேடம் பர்ஸை காணோம் மேடம். மேடம் என்ன கேட்பாங்க, எங்க தொலைச்சிங்க? பஸ்ல மேடம். இந்த பஸ்ல கிளாம்பாக்கத்திலிருந்து ஏறின மேடம், தொலைச்சிட்டேன் மேடம். அடுத்து என்ன கேட்பாங்க, தென்னீங்களா? தென்ன மேடம், கிடைக்கல. ஓன்னு அழுறேன். இவ்வளோ பெரிய பேராசிரியர் அழறதை பார்த்து ஒரே கேள்வி கேட்டாங்க, உள்ள என்னதான் இருந்துச்சு மேடம்? நான் சொல்றேன் 30 ரூபாய். இளஞ்செல்வி மேடம் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? போனா பர்சு 3 லட்சம் ரூபா. புருஷனால என்ன கிடைக்கும்? புருஷன் 3 லட்சம் ரூபாய், அவன் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் 30 ரூபா. மனைவி என்ன கிடைக்கும்? அது 3 ரூபா தான். அவ 30 லட்சம். வேல்யூ வேல்யூ தெரியலனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கனெக்டடா இருப்பீங்க? பிரபஞ்சத்தோடு கனெக்டடா நீங்க எது கொடுக்கிறீங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி தரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தவறுகள் செய்யாமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். குற்றங்கள் இழைத்து விடாதீர்கள். 2 விஷயத்துல வெல்பீயிங்கா இருங்க. ஒன்னு மெடிக்கல், இன்னும் ஒன்று லீகல். லீகல் அண்ட் மெடிக்கல் 2 விஷயத்திலே வெல்பீயிங்கா இருக்கிறவன் மனித வடிவில் தெய்வமாக வாழ்ந்து விட்டு போகிறான். சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகளாக இருக்காதீர்கள். உடல் உயிரியலுக்கு எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். சுய மற்றும் சமூக ஒழுக்கம். தவறு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் பெண், என் மகனோ என் கணவனோ என் தாய் தந்தையோ என்னுடைய அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாரையும் தவறு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பேன். ஆனால் பிரபஞ்ச ரகசியம் என்ன தெரியுமா? மனிதர்கள் தான் மன்னிப்பார்கள். நீங்கள் செய்த குற்றங்கள், நீங்கள் செய்த தவறுகள் உங்களை மன்னிப்பதே இல்லை, உங்களை திரும்பி வந்துகிட்டே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் தெய்வமாகலாம். தத்தம் கருமமே கட்டளை கல். அப்பா, தமிழ் கட்டளை கல்லுன்ட்டான். உன்னுடைய கட்டளை கல் உன் கர்மம் தான், நீ செய்யும் வினைதான் சொல்லிட்டான். எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும். முதல் விதி. 2வது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடக்காது, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். 3வது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். 4வது விதி, நாம் மாறும்போது நம்மை சுற்றி இருக்கும் நம் வாழ்க்கை மாறும். மிராக்கிள். இதெல்லாம் நான் சும்மா வேகமா சொல்லிட்டு போறேன், வீட்டில் போய் கவனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் எல்லாம் மாறும். சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். நேற்று, இன்று, நாளை 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 5 விதி. இந்த 5 விதிகளை பின்பற்றுகின்றவர்கள் வாழ்க்கையில் சில பல உயரங்களை எட்டி விடுகிறார்கள். நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இன்றைக்கு நான் முதியவர்களை பார்க்கிறேன், இளைஞர்களை பார்க்கிறேன், பெண்களை பார்க்கிறேன். அவர்கள் தவிப்பை உணர்ந்த காரணத்தினால் இதை சொல்கிறேன். ஜெனரேஷன் மாறுது. என் காலத்துல, என் வயசுல இருக்கிறவங்க 45 வயதை கடந்தவர்கள் இங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு.
தேர்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஏங்குவோம் சார். இன்னைக்கு காலேஜில் நான் டீச்சராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு தேர்ட் இயர் ஏங்குது. இன்னைக்கு அப்படி இருக்காங்க. நான் உங்கள் எல்லாம் பார்த்து நான் வருத்தப்படுறேன், என்னையும் சேர்த்து, மேடையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு முண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்ம பேச்சு மேடம் கேட்பாங்க. எவ்வளோ இன்னசென்ட்டாக வளர்ந்தோம் நாம. 7ஆம் கிளாஸ்ல தான் எனக்கு பிரஷ் வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. அது வரைக்கும் கறி கோபால் பல்பொடி தான். நான் தலையண்ணை வச்சு தூங்கி இருக்கேன் மேடம். எப்போ காலையில் விடியும் பிரஷ் யூஸ் பண்ணலான்னு. எனக்கு அப்ப என்ன தெரியல தெரியுமா? பிரஷ் தானே நைட்லயும் தேய்க்கலான்னு தெரியல. எவ்வளோ இன்னசென்ட்டா இருந்திருக்கேன். 12 வயசுல அவ்வளோ இன்னசென்ட்டா இருந்ததுனால தான் 45 வயசு கடந்து இவ்வளோ ஞானமா பேசுறேன். அப்போவே எல்லாம் தெரிஞ்சிடணும் பிள்ளைக்கு. என் காலேஜில் வந்து ஒரு அம்மா கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே கிடைக்குமா? காலேஜில், ஸ்கூலில் தான். அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா? எங்கள் ஸ்கூலு. போய் பாருங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா மேடம்? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா உங்க பாப்பா லூஸா போயிடும். ஒன்றும் விளங்காது. குழந்தையா இருக்க விடுறோமா? முதல்ல குழந்தைகிட்ட பேச தெரியுதா? ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆளுமையான குழந்தை எப்படி உருவாக்குவீங்க? என்கிட்ட விடுங்க 10 நாளைக்கு. கத்தி இல்ல, வைர கத்தியா மாத்தி கொடுக்குறேன். குழந்தை தான் நம்ம கிட்ட மழல பேசும். நாம குழந்தை கிட்ட மழல பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல். எனக்கு தொண்டை கட்டி இருக்கா? என்ன ஒரு வீட்டில் விருந்துக்கு கூப்பிட்டாங்களா? நான் போனேன்னா சாப்பாடு டேபிள்ல சாப்பாடு வச்சிட்டு அந்த விருந்து தந்த ஓனர் சொல்றார், மேடம் பேசுங்க. சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விடுவதில்லைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பேசுங்கன்னார். நான் சொன்னேன், சரிங்க வாங்க வாங்க சார், தொண்டை கட்டி இருக்கு சார், பேச முடியாது. அவர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டார். ஒரு டம்ளர் சூடா தண்ணி கொடுங்க சார். அவரு, இப்பவே வேணுமா மேடம்? அதுக்கப்புறமா, ஓ எனக்கு தானேயா தொண்டை கட்டி இருக்கு, உனக்கு நல்லா தானேயா இருக்கு, நீ பேச. குழந்தை தான் நம்ம கிட்ட மழலையில பேசும், நீ திருப்பி நல்லா பேச. நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இதுக்கு தான் லேட்ரல் திங்கிங் வேணுங்கிறது. லேட்ரல் திங்கிங் கொண்டவர்கள் மிகச்சரியாக பிள்ளைகளை, மனைவிமார்களை, கணவன்மார்களை, தாய் தந்தையரை நான் ஒன்று சொல்றேன், பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நல்லா இருக்கியான்னு மட்டும் கேளுங்க, சூப்பரா இருப்பாங்க. 90 வயசு 95 வயசு வரைக்கும் சூப்பரா இருப்பாங்க. நல்லா இருக்கியான்னு கேட்கணும். நான் அப்புறமா பேசுறேன். வெய், சாப்பிட்டியாமா? தலைவலிக்குதா? சொன்னியாமே தலைவலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போலாம். நீ கூட்டே போக வேண்டாம், போலான்னு சொல்லு, தலைவலி சரியாயிடும். மொழி தெரிய வேண்டும் நமக்கு. மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கு நம்முடன் பணியாற்றுகின்றவர்கள், நம்முடன் வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்கள் என்கின்ற அறிவும் தெளிவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மத்தியில் மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. 2 உதாரணத்தை சொல்றேன். தண்ணி தெளிவா இருந்தா முகம் தெரியுதா? கொதிக்கிற தண்ணியில முகம் தெரியுமா? மனம் கொதிநிலையில் இருந்தால் உங்கள் முகம் யாருக்கும் தெரியாது, நினைவிலேயே இருக்காது. கொதிநிலையில் இல்லாமல் இருங்கள். என் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஹிஸ்டரி படிக்கிற பொண்ணு குறிஞ்சி பாட்டு நடத்திட்டு இருந்தேன். குறிஞ்சி மலை, மலை சார்ந்த இடம். கூடுதலும் கூடல் நிமித்தமும் பிள்ளைங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதுக்கு சொன்னேன். கல்யாணம் ஆனா எங்கடா போவீங்க ஃபர்ஸ்ட்னு கேட்டேன். ஆன்சர் தேன் நிலவு மலை அப்படி வரோன்னு நினைச்சேன்பா. எழுந்திருச்சு பதில் சொல்லிச்சு, தனி கொடுத்தணும் மேடம். எங்க ஒத்த புள்ள பெற்று வச்சிருக்கிறேங்க நான், பையங்க. மனம் எப்படி இருக்கு பாருங்க.
நான் ஒன்று சொல்றேன். ஏன் மலைக்கு போகிறோம்? மலை அமைதியாகவும் சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. மலை தேடி போகிறோம். நாமும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை தேடி வருவார். இது வாழ்வின் ரகசியம்.